சிறுகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ஒரு ஹோப்பை கொடுக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரோகிணி கேட்ட மாதிரி மனோஜ் பார்த்தீங்கன்னா 5 லட்சத்தை ரெடி பண்ணிடுறாரு. அந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்டே சொன்னோடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, நீ முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வர சொல்லு, வந்து பணத்தை வாங்கிட்டு டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட்டுட்டு போக சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜும் கால் பண்ணி ரோகிணியை வர சொல்கிறாங்க. ரோகிணி பணத்தை ரெடி பண்ண விஷயம் கேட்டோன்னே ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. இதோட எல்லாம் முடிய போகுதா அப்படின்ற மாதிரி. ஆனால் மனோஜ் அந்த ஃபீலிங்கே இல்லாமல் அவங்கக்கிட்ட பேசுவாங்க. அப்போவே ரோகிணி பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. ஒரு பக்கம் விஜயா பார்த்தீங்கன்னா வக்கீல்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்களும் ஓகே நான் வரேன்னுட்டு இருப்பாங்க. மறுநாள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரோகிணியும் வராங்க. ரோகிணியை பார்த்தோன்னே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. ஒரு மாதிரி ஆஷாக பேசுகிறாங்க. இந்தா நீ கேட்ட 5 லட்சம், இதுக்காக தானே இவ்வளோ நாள் அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்த, 5 லட்சத்தை எடுத்துகிட்டு ஒழுங்காக பேப்பரில் சைன் போட்டு போயிட்டே இரு அப்படின்றாங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா மனோஜ்கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க. இதுக்கப்புறம் நீ அவங்ககிட்ட பேசி என்ன பண்ண போகிற, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உனக்கு தேவையான பணம் கிடச்சிச்சில, சைன் பண்ணிவிட்டு போயிட்டே இரு, தேவையில்லாத வேலை பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்பவே ஆஷாக பேசுகிறாங்க. ரோகிணி எவ்வளோ கேட்குறாங்க. நான் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி மனோஜ் கிட்ட கடைசியாக கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் விஜயா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டுறாங்க. மனோஜை வெளியே கூட விடல, அவங்க மனோஜை ரூம்குள்ளவே இருக்க சொல்லியிருக்காங்க. மனோஜுமே வெளியே நடக்கிறதெல்லாம் ரூம்குள்ளேயே இருந்து கேட்டுட்ருக்காரு. ஆனால் அவர் அதுக்கு பதில் எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் ரூம்குள்ளேயே உக்காந்துட்ருக்காரு. இங்கே ரோகிணி ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. எப்படி உன்னால் இந்த மாதிரிலாம் நடிக்க முடியுது, ஆனால் நீ பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்க்கெலாம் ஒரு அளவே இல்லாமல் போகுதுன்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க விஜயா வார்த்தைகளால். ஒழுங்கு மரியாதையே இப்போ நீ சைன் போடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மீனா பார்த்தீங்கன்னா எடுத்து ரோகிணி கிட்ட கொடுக்குறாங்க. ரோகிணியை இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது, மனோஜுமே நம்மக்கிட்ட வந்து பேச மாட்றான், நம்மளை பார்க்கறதுக்கு வெளியே கூட வரல, உள்ளே தான் உட்காண்ட்ருக்கான், இப்படி இருக்கும்போது நாம் என்ன தான் பண்ண முடியும், நம்ம சைன் போட்டு தான் ஆகணுன்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு சைன் போடுறதுக்காக போகிறாங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னு தெரியல, அவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றி கீழே விழுறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. உடனே மீனெல்லாம் ரோகிணி எழுந்துருங்க, என்னாச்சு எழுந்துருங்கன்னு எவ்வளோ சொல்கிறாங்க. அதனால் அவங்க ஏஞ்சிக்க மாட்டுறாங்க. அப்போ கூட விஜயா பார்த்தீங்கன்னா சைன் போட்டுட்டு விழுந்து தொலைஞ்சால, சைனை போடாமல் விழுந்துட்டாலே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நினைக்கிறாங்க.